Hi friends, welcome to Soft Tutor. இந்த வீடியோவில் Corel Draw யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு பேஜ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பேஜில் நான் ஒரு பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு நான் செட் பண்ணுறேன். அதுக்கு இந்த டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் ஷேப் டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த பேஜுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் நான் ஃபில் பண்ணுறேன். ஓகே, இந்த ஒரு கலர் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைன் ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த ஷேப் வந்து நான் லாக் பண்ணிடுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது மூவ் ஆகாமல் இருக்கணும், அதுக்காக தான். ஓகே, நான் இப்போ ஒரு டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணுறேன். சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான். இப்போ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் நான் எடுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபாண்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் போல்டான ஒரு ஃபாண்டாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இப்போ ரெண்டு ஆப்ஜெக்டிவ் வந்து நான் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிடுவோம். அதுக்கு ஆப்ஜெக்ட் மெனுவில் பிரேக் அப்பார்ட்னு ஆப்ஷன் இருக்குது. அப்போ வந்து ரெண்டு டெக்ஸ்ட்டும் வந்து செப்பரேட் ஆகிரும். இந்த டெக்ஸ்ட்டையே வந்து செப்பரேட் பண்ணணும், அதனால் இதையும் நம்ம வந்து பிரேக் அப்பார்ட் கொடுப்போம். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் செப்பரேட்டாக வர மாதிரி. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் மெனுவில் போய் கர்வ் பண்ணிடுறேன். கன்வெர்ட் டு கர்வ், கண்ட்ரோல் கீ கொடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டெக்ஸ்டால் இந்த ஒரு ஷேப்பை நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ட்ரிம் பண்ணிடுறேன். அதாவது இந்த ஆப்ஜெக்டால் இந்த லெட்டரை யூஸ் பண்ணி இந்த ஒரு லெட்டரை ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த லெட்டர், அடுத்து இந்த லெட்டர் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே இந்த மாதிரி ட்ரிம் ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ட்ரிம் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி வச்சிடுறேன். ஓகே, அதே மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பு யூஸ் பண்ணி நம்ம ட்ரிம் பண்ணலாம். இப்போ இந்த ஷேப் போதும் நம்ம ட்ரிம் பண்ணுறதுக்கு. அதனால தான், ஏன்னா நம்ம யூஸ்வலான டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணாமல் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் எடிட்டபிளாக இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால ஜஸ்ட் எடிட் பண்ணுறோம் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஒரு ஷேப்பை இதையும் நான் எடிட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பென் டூல் யூஸ் பண்ணி இந்த ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பால் இந்த டெக்ஸ்ட்டை நான் ட்ரிம் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி இதில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ரொட்டேஷன், இந்த ஷேப்பால் இந்த ஒரு ஆப்ஜெக்டையும் வந்து ட்ரிம் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி பண்ணுறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறோம். ஃபுல்லாகவே எல்லா லெட்டர்ஸ்லையும் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்டால் இதை நான் ட்ரிம் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த ஷேப் தேவையில்லை, இது ரிமூவ் பண்ணிடுறேன். இது அப்புறமா பண்ணுவோம். இது ஃபஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், வெல்டு பண்ணிடுறேன். வெல்டு ஆப்ஷன் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி வெல்டு பண்ணிடுறேன். அடுத்து இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டூல் பாக்ஸ் இருக்கக்கூடிய இந்த கண்டோர் டூலை நான் செலக்ட் பண்ணுறேன். கண்டோர் டூலை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மேலே ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் அந்த அவுட் சைட் கண்டர்னு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் எத்தனை ஸ்டெப்பு வேணும்னு கேட்டிருக்கேன். நம்மளுக்கு வந்து 1 ஸ்டெப்பு போதும். இதோட சைஸ் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு. சைஸிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இந்த அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதோட கார்னர் வந்து எப்படி வேணும், ரவுண்டு கார்னர் நான் கொடுத்துட்றேன். டிஃபால்ட்டாக தான் இருக்குது. ஸ்கொயர்னா ஸ்கொயர் கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ ரவுண்டு கார்னர் கொடுக்குறேன். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் மெனுவில் போயிட்டு பிரேக் கண்டோர் அப்பார்ட்னு ஆப்ஷன் இருக்குது. கண்ட்ரோல் கே ஷார்ட்கட்டு அதை நம்ம கொடுப்போம். கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் செப்பரேட் ஆகிரும். இந்த மாதிரி ரெண்டுமே செப்பரேட் ஆகிரும். இந்த ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி டவுன் பண்ணி வைக்கிறேன். ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி வைக்கிறேன்.
இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து இப்போதைக்கு நான் ஒரு டீப் எல்லோ கலர் நான் கொடுக்குறேன். நிற்கட்டும். இந்த பேக்ரவுண்டில் நம்ம இந்த ஷேப்புக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாருங்கள் இந்த ஷேப் இருக்குது. இந்த ஷேப்புக்கு நம்ம ஒரு கொஞ்சம் டார்க்கான கலர் கொடுப்போம். இந்த கலரை கொஞ்சம் எடிட் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கான கலர் நான் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்றேன். அடுத்து முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டெக்ஸ்டையும் நம்ம எடிட் பண்ணுவோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ண கேபிட்டல் லெட்டர் இருக்குது, இதை நான் ஸ்மால் லெட்டர் ஆக்க போகிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட் F3 கொடுக்குறேன். அதாவது சேஞ்ச் கேஸ்க்கான ஆப்ஷன் இது. இதில் வந்து நான் டைட்டில் கேஸ் கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி கொடுக்குறேன். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்லேயும் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது சேஞ்ச் கேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுலேயும் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாமே பிரேக் பண்ணுறேன். Ctrl K கொடுக்குறேன். செப்பரேட் ஆகிடுது ஒவ்வொன்றும். ஜஸ்ட் இதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக்கிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி யூனிஃபார்மாக இல்லாமல் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி வைக்கிறேன். லைட்டாக வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் வந்து யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் எடிட்டபிளாக இருக்கணுன்றதுக்காக நம்ம இதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். இதையும் ஓகே. இந்த ஆப்ஜெக்டால் இந்த டெக்ஸ்டையும் அதே மாதிரி ட்ரிம் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டால் இந்த ஆப்ஜெக்டையும் லைட்டாக அந்த மாதிரி ட்ரிம் பண்ணுறேன். ஓகே, இந்த லைட்டை ரொட்டேட் பண்ணி ஓகே இந்த மாதிரி நான் வைக்கிறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே வெல்டு பண்ணிடுவோம். இந்த ஷேப் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஷேப்புக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டூல் பாக்ஸ் இருக்கக்கூடிய இந்த கண்டர் டூல் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி அவுட்லைன் கண்டர் கொடுக்குறேன். இதோட ஷேப்பு வந்து இந்தளவு 2.5 இருக்குது. 1 ஸ்டெப் இருக்குது. இது போதுமானது. ரவுண்டு கார்னர். அடுத்து இதை நம்ம ஆப்ஜெக்ட் மெனுவில் போய் பிரேக் அப்பார்ட் பண்ணுவோம். பிரேக் Ctrl K. இப்போ பாருங்கள், 2 செப்பரேட் ஆகிடுச்சு. இதுக்கும் வந்து நான் ஒரு டீப் எல்லோ கலர் நாங்கள் கொடுக்குறேன். 2 ஷேப்பையும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு வெல்டு பண்ணிடுவோம். வெல்டு பண்ணோடனே இந்த மாதிரி வந்துடும். வெல்டு பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த மாதிரி இடையில இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஷேப்பை நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி பார்த்தா தெரியும். இடையில இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னா இதுக்கு நீங்கள் டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஷேப் டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ஷேப் இந்த மாதிரி நீங்கள் வேணால் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டால் இந்த ஷேப்பை வெல்டு பண்ணோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ் இல்லாமல் ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த மாதிரி கொண்டு வந்து வைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி வைக்கிறேன். கீழே மட்டும் கொஞ்சம் இந்த பேக்ரவுண்ட் சொன்னோம்ல, பேக்ரவுண்டுக்கு வந்து நம்ம டீப் கலர் கொடுத்தோம். டீப் டார்க்கான ஒரு ஷேப் கொடுத்துருந்தோம். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூப்ளிகேட் எடுக்கிறேன். அதாவது பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம டூப்ளிகேட் எடுக்கிறேன். அதே வந்து ஒரு டூப்ளிகேட் எடுக்கிறேன். இதுக்கு வந்து வேற ஒரு கலர் நான் கொடுக்குறேன். அதாவது காரணம் என்னென்னா இந்த ஆப்ஜெக்டால் இந்த ஆப்ஜெக்டை நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். இது டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி கலர் கொடுத்துருக்கேன். இதை ஒரு 1 மில்லிமீட்டர் மட்டும் குறைக்கிறேன். அதிகமாக வேணாம், தின்னா போதும். அந்த மாதிரி குறைச்சிட்டு இந்த க்ரீனாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்டால் பேக்ரவுண்ட் இருக்க இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன், ட்ரிம் பண்ணிடுறேன். ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஆப்ஜெக்டை தேவையில்லை நமக்கு டிலீட் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் ஷேப் இருக்குங்களா, அந்த ஷேப்புக்குள்ளே நம்ம கொண்டு போகணும். இந்த ஷேப்புக்கு ஒரு இந்த எல்லோ கலர், டீப் எல்லோ கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் மெனுவில் போய் பவர் கிளிக் பண்ணுவோம். பிளேஸ் இன்சைட் ஃப்ரேம், அதாவது இந்த ஷேப்புக்குள்ளே போகுது. இப்போ இந்த ஷேப்புக்குள்ளே போயிருக்கு. இந்த உள்ளே போகும். பவர் கிளிப்புக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் இந்த ஷேப் வந்து லைட்டாக ஸ்மால் ஆக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதோட ட்ரான்ஸ்பரன்சி வந்து கொஞ்சம் குறைப்போம். அதாவது டூல் பாக்ஸில் ட்ரான்ஸ்பரண்ட் டூல் இருக்குது. இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும்.
செலக்ட் பண்ணிட்டு இதோட வேல்யூவை வந்து ஒரு 90, அதாவது ஒரு 60 அது வைப்போம். இந்த வேல்யூ எல்லாமே ஃபிக்ஸ்டு வேல்யூ கிடையாது, நம்மளோட தேவையை பொறுத்து. ஓகேங்களா, கொடுத்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன், வெளியே வந்துடுறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட ஹைடு பண்ணணும், அதாவது ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணணும். கொஞ்சம் கூட ஒரு 60 வைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வெளியே வந்துடுவோம். ஓகே, இப்போதைக்கு இந்த மாதிரி போதும். இந்த ஷேப்பை நம்ம இப்போ ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணோம். அடுத்து நம்ம பிளரும் கூட பண்ணிடுவோம். எஃபெக்ட் மெனுவில் பிளர் ஆப்ஷனில் காஷன் பிளர் கொடுக்குறேன். இதோட வேல்யூ வந்து ஒரு அதிகமாக வேணாம், லைட்டாக பிளராக இருக்க மாதிரி கொடுப்போம். ஓகே, இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஷேப் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணலான்னா, இந்த ஒரு டெக்ஸ்ட்டை நான் டூப்ளிகேட் எடுக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்து இந்த மாதிரி வைக்கிறேன். வச்சுட்டு இதுக்கு ஒரு கலர், இது முன்னாடி பண்ண மாதிரி நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். அதனால் 1 more டூப்ளிகேட் எடுக்கிறேன். எனி கலர், அதாவது சூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக இதையும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஆப்ஜெக்டால் இந்த ஆப்ஜெக்டை நான் ட்ரிம் பண்ணிடுறேன். ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை டிலீட் பண்ணிடுறேன், அது தேவையில்லை. இதுக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு எல்லோ கலர் நான் கொடுக்குறேன். எல்லோ கலர் கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்டை பவர் கிளிக் பண்ணுவோம். பிளேஸ் இன்சைட் ஃப்ரேம், அதாவது இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே பவர் கிளிக் பண்ணுவேன். இந்த மாதிரி வச்சுட்டு எஃபெக்ட் மெனுவில் பிளரில் காஷன் பிளர். ஓகே, இந்தளவு போதும். ஓகே, இதுக்கு வந்து நம்ம எல்லோ கொடுத்துருந்தோம், இதுக்கு வேணால் நம்ம ஒயிட் கொடுப்போம். ஏன்னா பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து எல்லோ இருக்கிறதுனால இதுக்கு வந்து எல்லோ கொடுத்தோம்னா அந்தளவுக்கு மேட்ச் ஆகாது. ஆனால் இதுக்கு வந்து ஒயிட் நான் கொடுக்குறேன். ஓகே, நான் ஒயிட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அதோட ஜஸ்ட்டு எஃபெக்ட் உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த மாதிரி கொடுக்குறேன். அடுத்து இந்த டெக்ஸ்ட்டு அதேமாதிரி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் எடுக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இதுக்கு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 more டூப்ளிகேட், அதுக்கு ஒரு கலர் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டால் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக அப்படி வச்சுருவோம். வச்சுட்டு ட்ரிம் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இந்த மேலே இருக்க இந்த ஆப்ஜெக்ட் தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஆப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் மெனுவில் பவர் கிளிக் பண்ணிடுவோம். ஓகே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒயிட் கலர் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் ஃபில் பண்ணிவிட்டு பிளர் ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும். மறுபடியும் பிளரில் காஷன் பிளர் கொடுக்குறேன். ஓகே, இந்த ஒரு அளவு வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பவர் கிளிப்பில் இருந்து வெளியே வந்துடுவோம். ரிலீஸ் பண்ணி வெளியே வரேன். இப்போ பாருங்கள், இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஷேப் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஷேப்பில் ஒரு லைட் ஆரஞ்சு கலர் நான் ஃபில் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கலர் ஃபில் பண்ணுறேன். இதோட அவுட்லைன் நமக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து ட்ரான்ஸ்பரண்ட் டூலை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டர் ட்ரான்ஸ்பரன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா இதில் பல எஃபெக்ட்கள்லாம் இருக்குது. ட்ரான்ஸ்பரண்ட்டாக வரக்கூடிய டெக்ஸ்டர்லாம் இருக்குது, அதை நமக்கு தேவையானது வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சாம்பிள் 5ன்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இதோட வேல்யூவெல்லாம் இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் நம்ம முன்னாடி ஒரு கிளாஸில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நம்ம பவர் கிளிக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதை ஒன்று கட் பண்ணிவிட்டு இந்த பவர் கிளிப்புக்குள்ளே போய் கூட நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இல்லைன்னா டைரெக்டாக பவர் கிளிப் ஆப்ஷனையும் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, போதுமான அளவு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு, அதாவது கீபோர்டில் ஷிஃப்ட் கீயும் பேஜ் டவுனும் கொடுக்குறேன். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உள்ள ஒரு ஒயிட் நம்ம கொடுத்துருந்தோம், அந்த ஒயிட்டுக்கு கீழே போயிடும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போ வந்து ரிலீஸ் பண்ணி வெளியே வந்துடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மறுபடியும் இந்த டெக்ஸ்ட்டோட பவர் கிளிப்புக்குள்ளே போவோம். போயிட்டு இதுக்குள்ளேயே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு முன்னாடி சொன்ன மாதிரி ஷிஃப்ட் பேஜ் டவுன் நம்ம கொடுப்போம். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அதாவது இந்த ஒயிட்டுக்கு கீழே போயிடுச்சு. ஓகேங்களா, அடுத்து வந்து ஃபினிஷ் பண்ணி வெளியே வந்துடுவோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் எண்டிங் பவர் கிளிப்புன்னு இருக்குது, இதை கொடுங்க. இல்லைனா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பவர் கிளிப்லேருந்து வெளியே வந்துடலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கு.
ஓகேங்களா. இப்போ இதை நான் குரூப் பண்ணிவிட்டு சென்டராக வச்சிடுறேன். ஓகே, பேஜோட சென்டரில் வச்சுட்டேன். அப்புறம் இன்னும் ஒரு ஒர்க் கூட நான் பண்ணணும். அதாவது இந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த பிளாக் இருக்குது இல்லைங்களா, அந்த பிளாக் நான் ஒரு டூப்ளிகேட்டோட எடுக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ஒரு பவர் கிளிப் ஒன்று பண்ணிவிடுவோம். அது தேவையில்லை இப்போதைக்கு. அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமையும் ரிமூவ் ஃப்ரேம் கொடுத்துட்டு இந்த ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு நான் எல்லோ கலர் நான் கொடுக்குறேன். எல்லோ கலர் கொடுத்துட்டு ப்ளரில் காஷன் ப்ளர், நமக்கு இந்த மாதிரியில் ஒர்க் பண்ணும்போது மேக்ஸிமம் நமக்கு வந்து காஷன் ப்ளர் அதிகமாக யூஸ் ஆகும். ஓகேங்களா. இந்த மாதிரி ப்ளர் பண்ணிடுறேன். ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு கொஞ்சம் கூட லார்ஜ் பண்ணிடுறோம். லார்ஜ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேஜோட சென்டர் கொண்டு போயிடுறேன். ஷிஃப்ட் பேஜ் டவுன் கொடுக்குறேன். எல்லா ஆப்ஜெக்ட்டும் கீழே போயிடுச்சு. அடுத்து கண்ட்ரோல் பேஜ் அப்பும் கூட கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அந்த எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் மேலே இந்த மாதிரி நிற்கும் ஒரு லைட்டிங் எஃபெக்டாக. இப்போ எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் கீழே இந்த ஒரு லைட்டிங் எஃபெக்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பேக்ரவுண்டு வேணால் லைட்டாக கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு லைன் நான் வரைகிறேன். இப்போ ஒரு ஜஸ்ட்டு கிரே கொடுத்துக்கிறேன், எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் இருந்துக்காக. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் படிக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறேன். அது அவ்வளோதான். கண்ட்ரோல் டி இப்படி நான் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, மல்டிபிள் கண்ட்ரோல் டி நான் கொடுத்துக்கிட்டே இருந்தோம், டூப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம்னா இந்த மாதிரி டூப்ளிகேட் நிறையா வரும். ஓகேங்களா. இப்போ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் பண்ணிடுறோம். அலைன் பண்ணிட்டு ஃபுல்லாக எல்லா ஆப்ஜெக்ட்டையும் நான் வந்து வெல்டு பண்ணிடுறேன். வெல்டு பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட் இருக்குங்களா, இதை அன்லாக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை நம்ம பவர் கிளிக் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் மெனுவில் பவர் கிளிப் ஆப்ஷன் உள்ளே பவர் கிளிக் பண்ணிடுவோம். பவர் கிளிக் பண்ணிவிட்டு இதோட டிரான்ஸ்பரண்ட்டையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். 50 இருக்குது, ஒரு 70, ஒரு 80 தான் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். அடுத்து இது பேக்ரவுண்டுக்கு வேணால் லைட்டாக இதுக்கும் டீப் இந்த மாதிரி Corel Draw யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெக்டர் ஷேப்பில் இந்த மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்ட் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் சாஃப்ட் டியூட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.